வனவாசத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ராமனுக்கும் சீதைக்கும் அயோத்தி மக்கள் முன்னிலையில பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. இலையில இருக்க புளியங்காவை வச்சு சீதையம்மா கர்ப்பமா இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மகளை வளகாப்பு கூட்டிட்டு போலான்னு வந்த அப்பா கிட்ட சீதையம்மா நான் ராமன் கூட இருந்துறேன்றதை சொல்லிடுறாங்க. அதனால சந்தோஷப்பட்ட ராமனுமே உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சீதையம்மாவே நான் ரிஷிபத்தினிகளோட ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றதை கேட்கறாங்க. ஒரு நாள் அங்க வந்து ஒற்றன் செலவு செய்யறவனா இருப்பான். அவன் ஒய்ஃபை சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம தீர்ப்பு சொல்ற மன்னரே மாட்டான் வீட்டுல இருந்து வந்தவளை தான் மனைவியா வச்சிருக்கான்றதையும் சொல்லிடுறான். அதை கேட்டு மக்கள் எல்லாருமே பேசாம அமைதியா இருந்துடுறாங்க. இத விஷயத்தை கேட்ட ராமனுமே ரொம்ப உடஞ்சு போயிட்டு அரசு நீதிக்காக எடுக்க போற முடிவுக்கு பயந்து தன் தம்பிகளை ராஜ பொறுப்பை ஏத்துக்க சொல்றாங்க. ஆனா தம்பிகளுமே முடியாதுன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம லட்சுமண் கிட்ட அண்ணியை கொண்டு போய் காட்டுல விட்டுருன்னு சொல்லிடுறாங்க. உண்மை தெரியாம வந்துகிட்டு இருக்க சீதைக்குமே தான் புருஷன் தன்னை விட்டு பிரிய போறான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. சீதையம்மாவோட துக்கத்தை பார்த்து பூமாதேவியுமே வெளியே வந்து நான் ராமனையும் அயோத்தி மக்களையும் சபிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா சீதையம்மா தான் அவங்க அம்மாவை சாந்தப்படுத்துறாங்க. அங்க வந்து ஹனுமானுமே வால்மீகி முனிவர் கிட்ட சீதையம்மா பத்திரமா கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துறான். லட்சுமின்ற பேர்ல அங்க எல்லாருக்குமே அறிமுகமும் ஆகுறாங்க. அங்க வச்சு அவங்களுக்கு வளைகாப்புமே நடத்துறாங்க. சீதையம்மாக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துடுறாங்க. அவங்களுக்கு லவன் குஷன்னு பேரும் வைக்கிறாங்க. குழந்தைங்க வளர ஆரம்பிக்க குழந்தைங்களுக்கு ராமர் கதையை சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. ராமர் கதையை பாடுறதுக்காக அயோத்திக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. வீதியில பாட ஆரம்பிச்ச அவங்களுக்கு அரசவையில வந்து நிக்கிறாங்க. சந்தோஷத்துல பாடிட்டு இருக்கும் போதே ராமனோட தரிசனம் பெற்ற 2 குழந்தைங்களுமே இப்ப சந்தோஷமும் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு நாள் சீதையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராமர் கிட்டேயே போய் கேட்குறாங்க. அப்போதான் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடான்றதையும் தெரிஞ்சிடுறாங்க. உடனே கோபத்துல ராமரை திட்டிட்டு வீட்டுக்கு வந்து ராமரை பழிச்சு பேச உடனே சீதைக்கு மனசு வருத்தமாயிருது.